நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஒரு 12 நாள் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டோம். 12வது நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு பாஸ்தா வந்து எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஒரு 12 மணி போல் கரும்பு பால் வந்து ஒரு 1.5 டம்ளர் வந்து குடிச்சிருந்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவே மீதி இருந்தது. ஒரு சின்ன கப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என் தங்கச்சி வேறு இட்லி கொண்டு வந்திருந்தா. அதனால் 2 பேரும் டிஃபன் பாக்ஸை மாற்றிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இட்லி வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட்ருந்தேன். என் டயட்டை கெடுக்கிறதுக்குனே ஒரு ஜீவன் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி. 4 டீலேருந்து 1 டீயாக வந்து கம்மி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னே டீ குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லி 2 டீ வாங்கிட்டு வந்துட்டா. சரி, டீயை பார்த்தோன்னே எப்படி கம்முன்னு இருக்குதுன்ட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா டீ குடித்தாச்சு. அப்பயும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டீ குடிக்காமல் தான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 6 மணிக்கு மறுபடியும் ஒரு டம்ளர் டீ வந்து குடிச்சிருந்தேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 இட்லி கடையில் தான் வந்து வாங்கியிருந்தேன். 2 இட்லி வந்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி இந்த டயட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.